நம்மள எல்லாருமே ஸ்ரீரங்கம் போயிருப்போம். ஆனா வட ஸ்ரீரங்கம் போயிருப்போமா? ஆமாங்க, ஹிடன் ஜெம் பிளேஸ் தான் இது. பொன்னேரி டு மீஞ்சூர் போற பிளேஸ்ல தேவதானம்ன்ற ஒரு பிளேஸ்ல தான் இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்ரீரங்கம் போக முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடகடன் கிளம்பி இங்க வந்துருங்க. சேம் ஸ்ரீரங்கநாதர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பாங்க. உங்களால ஸ்ரீரங்கம் போக முடியலன்னு நினைச்சு ரங்கநாதரை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க. ஸ்ரீரங்கம் போன திருப்தி இந்த கோவில்ல கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோவிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா போறோம். ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் போகவே முடியல. இந்த டைம் தான் எங்களை அவர் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போய் அங்கே அர்ச்சனை வாங்கிட்டு வெளியில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நின்னோம். நாங்கள் ஈவினிங் தான் போயிருந்தோம். கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. நல்லா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு வந்தோம். இது அந்த ஊருக்குள்ள அப்படின்ற கோவில்னால நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வீடு நிலம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கே வீடெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யறப்ப அது நடக்கும்ன்றது ஐதீகம். இந்த கோவிலை பாக்குறப்ப ஸ்ரீரங்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். உண்மையாவே ஸ்ரீரங்கத்தோட வைப்ஸ் இங்க இருக்கு. ஒரு வாட்டி தேவதானம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில தரிசனம் பண்ணாம போவாதீங்க. பெருமாள் இந்த இடத்துல சாதாரண ஒரு விவசாயியா காட்சி கொடுத்த இடம்னு இந்த இடம் சொல்லப்படுது. அண்ட் அவர் தலையில மரக்கால், அதாவது மரத்தால செய்யப்பட்ட அரிசி படியை வச்சு அவர் படுத்து தூங்குனதாகவும் சொல்லப்படுது. ஸ்ரீரங்கத்துல எப்படி ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே ரங்கநாதர் தான் இங்கேயும் பள்ளி கொண்டு நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. பக்கத்திலே ஸ்ரீரங்க நாயகி அம்மாவும் இருக்காங்க. நாங்களும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.